இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மத்திய அரசிடம் இருந்து நிதி வராததால் தமிழ்நாட்டில் பணிகளில் தொய்வு. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் குற்றச்சாட்டு. செங்கோட்டையின் தாவேகாவில் இணைந்ததால் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாதிப்பு இல்லை என துரை வைகோ பேட்டி. அதிமுகவிற்கு வழக்கமாக கிடைக்கும் வாக்குகள் கிடைக்கும் என்று கருத்து. வங்கக்கடலில் நிலவும் புயலின் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை. நாளை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டையில் அதிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. உக்ரைன் தலைநகர் மீது 36 ஏவுகணைகள், 600 ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல். மின் நிலையங்கள் சேதமடைந்துள்ளதால் 6 லட்சம் பேர் இருளில் மூழ்கியுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய அரசிடம் இருந்து நிதி வராததால் தமிழ்நாட்டில் பணிகளின் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் மாவட்ட வளர்ச்சி கண்காணிப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா, திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு இன்னமும் வழங்காமல் இருப்பதால் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்வதால் தமிழக அரசியலில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் கார்த்திக் சிதம்பரம் கூறினார். ஒரு மாஸ் சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் வராது. அவர் போகிறதுனால இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாடிக்கையாக வர வாக்காளர்களெல்லாம் ஒன்றும் கூட்டிகிட்டு போகல. ஆனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது முழுமையாக ஏற்றுக்கிறேன். அவர் ஒரு 50 வருஷம் அரசியல் இருந்திருக்காரு, 9 எம்எல்ஏ வந்திருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போகிறார். எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா இந்த ஆர்கனைசேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் யாருமே கிடையாது. தேர்தலை சந்தித்து வெற்றி அடைந்து ஒரு அமைப்பை உருவாக்குனவங்களாம் யாரும் கிடையாது. அதுக்கு இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இவரை ஒழுங்காக பயன்படுத்திக்குவாங்களா இல்லையான்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டரை கொண்டு வரலாம். ஆனால் அந்த டைரக்டர் சொல்கிறபடி இவங்க செய்கிற மனநிலையில் இருக்காங்களா, இவர் சொல்கிற யோசனையை எடுத்துக்கிற மனநிலையில் இருக்காங்களா, அப்படியே யோசனையை சொன்னாலும் அதை அமல்படுத்துகிற மனநிலையில் இருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் போய் ஒரு ஆர்கனைசேஷனல் மேன். அது ஒரு அமைப்பை எப்படி பண்ணணும், அது அவர் பண்ணணுன்றது நல்லா தெரிஞ்சவர்ன்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ எந்த பாதிப்பும் இல்லை என்று திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்ததால் திமுக கூட்டணிக்கோ அதிமுக கூட்டணிக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது என தெரிவித்தார். அதிமுகவிற்கு வழக்கமாக கிடைக்கும் வாக்குகள் கிடைக்கும் என்றும் துரை வைகோ குறிப்பிட்டார். கோவை கவுண்டபாளையத்தில் 13 வீடுகளில் பூட்டை உடைத்து 53 பவுன் நகைகள், 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கொள்ளையர்களை துப்பாக்கிச்சூடு நடத்தி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவை கவுண்டபாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் 13 வீடுகளில் பூட்டை உடைத்து 53 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 3 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இர்ஃபான், கல்லு, ஆசிப் ஆகிய மூவர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மூவரும் குனியமுத்தூரில் தங்கி இருந்துள்ளனர். குளத்துப்பாளையம் அருகே இவர்களை பிடிக்க முயன்ற போது காவலர்களை தாக்க முயன்றதால் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மூவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலவும் புயலின் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான திவ்வா புயல் இன்று பிற்பகல் 2:30 மணி நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதியில் நிலவியது. முந்தைய 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் அது வடக்கு நோக்கி நகர்ந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் வேதாரண்யத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 330 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவியது. இது வடக்கு வடமேற்காக நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி காலையில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடற்கரையை அடையும் என்று தெரிவித்துள்ளது. இந்த புயலின் நடுப்புள்ளி இன்று நள்ளிரவு தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரையில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நவம்பர் 30ஆம் நாள் காலையில் கடற்கரையில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், மாலையில் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது.
புயலின் தாக்கத்தால் இன்று நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிக கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியங்கரையில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் புயல் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பன்னீர்செல்வம், கடலூர் மாவட்டத்தில் மழையால் 239 பகுதிகள் பாதிக்கப்படும் என முன்கூட்டியே கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தாழ்வான பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்படும் மக்கள் தங்குவதற்கு இடமும் உணவும் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். பலத்த காற்றால் விழும் மரங்களை அப்புறப்படுத்தவும், தாழ்வான பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும் என்றும், ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் அருகே இரச்சங்குளத்தில் கன்னியாகுமரி மாவட்ட திமுக இலகணி தலைவர் சுஜின் ஜெகேஷின் மருத்துவமனையை அப்பாவு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மேயர் மகேஷ், மாநில மகளிர் அணி செயலாளர் ஹெலன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில செயலாளர் தில்லை செல்வம், மாவட்ட பொருளாளர் கேட்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோட்டையன் தாவேகாவில் சேரும் முன் டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்ததாக தெரிவித்தார். அமித்ஷா சொல்லிதான் செங்கோட்டையன் செயல்படுவதாகவும் கூறினார். உண்மை வெளிப்பட்டு நீ சொல்லியிருக்காங்களா? சொல்லலாமே. நாளைதான் நிறைய 2-3 மாதம் ஆயிட்ட சொல்ல சொல்லுங்க. உண்மைதான் யாருக்கு தெரியுமா? காலைல 8 மணிக்கு வரேன்னு ராத்திரி 8:30 மணிக்கு வந்ததுனால வந்தது தான் எல்லாருக்கும் தெரியுமா. நன்றி. தொடர்ச்சியா அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அதிமுக? இல்ல, அது அவங்க சொந்த விருப்பங்களா? அது சட்டமன்ற உறுப்பினருடைய சொந்த விருப்பம். அது அவங்களுடைய முடிவு. அது நீங்க தான் பத்திரிகைகள் தான் பலவிதமான கருத்தை சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அமித்ஷாவை 2 தடவை பார்த்தாரு. நம்ம நிதி அமைச்சர் அந்த அம்மாவை 2-3 தடவை பார்த்தாங்க. அமித்ஷா சொல்லிதான் செய்ய வேண்டிய பத்திரிகைகளையும். சீருடையின்றி பணி செய்து கொண்டிருந்த மின்வாரிய ஊழியர்களிடம் அமைச்சர் சிவசங்கர் சென்று கேள்வி எழுப்பிய காணொளி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்தில் போதூர் வழியாக மின்துறை அமைச்சர் சிவசங்கர் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மின்மாற்றியில் பழுதை சரி செய்து மின் இணைப்பை கொடுக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். இதனை கண்ட மின்துறை அமைச்சர் சிவசங்கர் தனது வாகனத்தை சற்று தள்ளி நிறுத்திவிட்டு ஊழியர்களின் அருகில் சென்று கேள்வி எழுப்பியுள்ளார். மின்வாரிய உதவி பொறியாளரோ தன்னிடம் கேள்வி கேட்பவர் அமைச்சர்தான் என தெரியாமல் மின்துறை ஊழியர்கள் தான் பணி செய்து கொண்டிருப்பதாக பதில் அளித்துள்ளார். அவரிடம் அமைச்சர் சிவசங்கர், மின்வாரிய ஊழியர்கள் எனில் சீருடை அணியாமல் ஏன் பணி செய்கின்றனர் என கேள்வி எழுப்பியுள்ளார். மின்வாரிய உதவி செயற்பொறியாளரோ அங்கு பணி செய்பவர்கள் சீருடை அணிந்துள்ளனர் என கூறியுள்ளார். இதையடுத்து நான் தான் அமைச்சர் சிவசங்கர் என பொறியாளரிடம் அவர் கூறும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தொண்டர்கள் விரும்பும் மாபெரும் கூட்டணி உறுதியாக அமைக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் பேசிய பிரேமலதா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தொண்டர்கள் விரும்பும் மாபெரும் கூட்டணி அமையும் என்றார். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
கோவை விமான நிலையத்தில் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பும் என்று கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி சின்னத்தில் தேர்தலை சந்திக்குமா என்ற கேள்விக்கு தங்களுக்கு சொந்தமாக பானை சின்னம் கிடைத்துவிட்டது என்றும் தெரிவித்தார். திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலே ஒரு மூத்த தலைவர். அவர் அதிமுகவை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருப்பது அந்த கட்சிக்கு உகந்ததல்ல என்கிற கருத்தை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அவர் தாவேகாவை தேர்வு செய்தது அவருடைய கருத்து, அவருடைய முடிவு. அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதிமுகவை இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளியதில் பாஜகவுக்கு ஒரு பங்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். செங்கோட்டையன் அவர்களே ஏற்கனவே டெல்லிக்கு சென்று வந்த பிறகு என்னை அழைத்தது அமித்ஷா அவர்கள்தான் என்று கூறியிருக்கிறார். அமித்ஷா அவர்களோடு அல்லது பாஜக தலைவர்களோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்த ஒருவர் அதிமுகவிலே தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி கட்சிகளாக இருக்கிற சூழலில் உடுமலைப்பேட்டை அருகே திமுக கூட்டத்தில் கலந்து கொள்ள கூட்டி வந்தவர்களுக்கு பணம் வாங்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சாமிநாதன், சக்கரபாணி, திண்டுக்கல் லியோனி ஆகியோர் பங்கேற்றனர். தலைமை செயற்குழு உறுப்பினர் சியாம் பிரசாத் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சிக்காக உடுமலைப்பேட்டை, குடிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் 3000க்கும் மேற்பட்டோரை வாகனங்களில் அழைத்து வந்திருந்தனர். ஒவ்வொரு வாகனத்திலும் அழைத்து வரப்பட்டோர் எத்தனை பேர் என்பதை கணக்கிட்டு அந்த பகுதி நிர்வாகிகள் பணம் பெற்று பொதுக்கூட்டம் நடந்த இடத்தில் அருகிலேயே பணம் வழங்கினர். இது குறித்த வீடியோ வைரலாகி பரவி வருகிறது. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் 118வது பிறந்த நாளையொட்டி நாகர்கோவிலில் மணிமேடையில் உள்ள அவர் உருவ சிலைக்கு நற்பணி மன்றத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நகைச்சுவை மூலம் சீர்திருத்த கருத்துக்களை சமுதாயத்தில் பரப்பிய திரைப்பட நடிகர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் நாகர்கோவிலில் ஒளிங்கினச்சேரியில் 1908ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் நாள் சுடலை முத்துப்பிள்ளை இசக்கியம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். மகாத்மா காந்தி மீது பற்று கொண்டவர். நாடக நடிகராக நடித்து வந்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சதி லீலாவதி படத்தின் மூலம் திரைப்பட நடிகராக அறிமுகமாகினார். நடிப்பு கலையில் சிறந்தவராக விளங்கிய என்.எஸ். கிருஷ்ணன் சிறந்த சிந்தனையாளராகவும் திகழ்ந்தார். மக்களை சிரிக்க வைத்து அதன் மூலம் தனது சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பி மக்களை சிந்திக்க வைத்தார். தனது திரைப்படங்களில் பல கலைகளையும் பண்பு கெடாமல் புதுமைப்படுத்தி புகுத்தினார். கலைவாணரின் 118வது பிறந்த நாளையொட்டி நாகர்கோவிலில் மணிமேடையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு நற்பணி மன்றத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் தியாகி, முத்துக்கருப்பன், நெடுஞ்செழியன், கலைவாணர் பேரன், கிருஷ்ணசந்திரன், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் சுற்றுச்சூழலை பாதிக்காத புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்த கருத்தரங்கில் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். அகில இந்திய தொழில்நுட்ப இயக்கத்தின் சார்பாக பசுமை பொருட்கள், சுற்றுச்சூழலை பாதிக்காத மனித வாழ்வை மேம்படுத்த புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. 2 நாள் நடைபெறும் கருத்தரங்கில் நாடு முழுவதும் இருந்து 125 ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கின்றனர். இவர்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் மனித வாழ்வை மேம்படுத்த புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி கட்டுரைகளை வழங்கினர். இந்த கருத்தரங்கில் கல்லூரியின் முதல்வர் கோவிந்தசாமி, பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கான்ஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, without impacting the quality of life, how to create more innovations related to technology which will not impact environment. So environment-ஓட மாசை கட்டுப்படுத்துறதுக்கும் அதோட இம்பேக்டை குறைக்கிறதுக்கும் இன்னைக்கு தேதிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர் சம்மந்தமாக இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ்னு இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் டாக்கிங் அபவுட் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் இன் செமிகண்டக்டர்ஸ். அதை எப்படி வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஸ்டெப் இஸ் ஹேப்பனிங் ஹியர்.
கரூரில் கோவில் நில பிரச்சனையில் பொதுமக்களோடு சேர்ந்து போராடியதற்கு திமுகவினரிடம் இருந்து மிரட்டல் வருவதாக பாமக மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் தெரிவித்துள்ளார். வெண்ணிமலையில் கோவில் நிலத்திலிருந்து பொதுமக்களை வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர் பிரேம்நாத்தும் கலந்து கொண்டார். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியின் ஆளான சங்கர் பிரேம்நாத்தை செல்பேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டுவதாக தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் திமுகவினர் மணல் கடத்தல், மண் கடத்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரேம்நாத் குற்றம் சாட்டினார். நேற்று முந்தானேத்து என் குவாரியில் ரைடு நடந்தப்போ இந்த ரைடு நடக்குது, இந்த மாதிரி ஒரு இது நடக்குது, நேர்மையாக ஒரு தொழில் பண்ணுற ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது யார் பண்ணுவா கரூரில் அப்படின்னா எம்சிஎஸை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நேற்று காலையில் நான் எம்சிஎஸ்க்கு ஃபோன் அடிக்கிறேன். ஆனால் எதுக்கு நான் எனக்கு என் குவாரியில் அதிகாரி அனுப்புறீங்கன்ட்டு வாயில் நுழைய முடியாத அளவுக்கு நான் கூசுற அளவுக்கு கெட்ட வார்த்தையில் என்னை பேசினார். அந்த ரெக்கார்டு நான் வச்சுருக்கேன். அதை இப்போ நான் வெளியிட மாட்டேன். தேர்தல் நேரத்தில் தேர்தல் மேடையில் அதை நான் வெளியிடுவேன். இதை நான் இப்போ நான் ரிப்போர்ட்டருக்கு கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன் சாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு நிமிஷம் போட்டு காட்டினேன். இது 18 நிமிஷம் ஆடியோ இருக்குது. ஏன்னா இதை ஏன் வெளியிடலை அப்படின்னா, ஏன் திருமணத்திற்கு மாலை எடுத்து போட்டவர் உயர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த ஒரு விசுவாசத்துக்காகவும் அந்த ஒரு மரியாதைக்காகவும் இதை நான் வெளியிட விரும்பலை. ஏன்னா இதில் 13 தடவை செந்தில் பாலாஜியோட பேரை மாயனூர் சங்கர், அதாவது செந்தில் பாலாஜியோட உதவியாளர் மற்றும் பினாமி என்று அழைக்கப்படும் சங்கர் அவரோட பேரை பயன்படுத்தியிருக்கார். ஜெம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக செங்கல்பட்டு மாவட்டம் பள்ளிப்பேட்டையில் ஆபத்தான நிலையில் இருந்த மின்மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அச்சிறுபாக்கம் அருகே பள்ளிப்பேட்டை ஊராட்சி ஸ்ரீராமுலு நகரில் ஆபத்தான முறையில் மின்மாற்றி உள்ளதால் அதை மாற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த செய்தி ஜெம் தொலைக்காட்சியில் வெளியானது. இந்த நிலையில் அச்சிறுபாக்கம் மின்சாரத்துறை அதிகாரிகளின் புதிய மின்மாற்றி கம்பங்களை அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தனர். இதனை பாராட்டும் வகையில் அப்பகுதி மக்கள் ஜெம் தொலைக்காட்சி சமூக வலைதளங்களில் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே போதையில் இருசக்கர வாகனத்தில் காரில் மோதிவிட்டு காரில் வந்தவர்களை தாக்க முயன்ற ரவுடியை அடித்து உதைத்த பொதுமக்கள் அவனை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மேலத்தூர் ஊராட்சியில் சூரன் விடுதியைச் சேர்ந்த குற்றப்பதிவேடு ரவுடி பாபா கொத்தமங்கலத்தில் இருந்து அவரது ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். போதையில் எதிரே வந்த கார் மீது மோதியதோடு காரில் இருந்தவர்களை தாக்க முயன்றுள்ளார். அப்பகுதியில் திரண்ட பொதுமக்கள் பாபாவை அடித்து உதைத்ததுடன் அவரது வண்டியில் இருந்த பைகளில் நகைகளும் பணங்களும் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து கீரமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் அவர்களிடம் ஒப்படைத்தனர். ரவுடி பாபா பையில் 24,800 ரூபாய் பணமும் 2 பெரிய ரக கேமராக்கள், 2 ஆண்ட்ராய்டு செல்போன் உட்பட 3 போன்கள், கோவில்களில் சுவாமிக்கு தீபாராதனை காட்டக்கூடிய 3 தட்டுகள் ஆகியவை இருந்தனர். தங்க காசுகள் உட்பட 5 வகையான தங்க பொருட்கள், 9 வெள்ளி கொலுசுகள், வெள்ளி கொடிகள், வெளிநாட்டு பணம் ஆகியவை இருந்தனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் அன்பழகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்ப அந்த துறையுடைய செக்ரட்டரிக்கு மக்களுடைய உயிர் சம்பந்தமா எந்த விதமான அக்கறையும் இல்லையா? இப்ப ஒரு 4 நாட்களா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த போலி மருந்து சம்பந்தமா செய்திகள் வெளிவருது. இது மக்கள் மத்தியில ஒரு பயம் கலந்த பீதியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா அது என்னென்ன மாத்திரை என்பது கூட செக்ரட்டரி அவங்க சுகாதாரத்துறை இன்னும் தெரிவிக்கல. பத்திரிகையில என்ன செய்தி வருதுன்னா, சுகர் சம்பந்தமான மாத்திரை, பிபி நோய். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே தனியார் மருத்துவமனையில் தீப்பிடித்திருந்த நிலையில் தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் அரையிடத்து பாலம் என்னுமிடத்தில் பேபி நினைவு மருத்துவமனை உள்ளது.
இந்த மருத்துவமனையின் 9வது மாடியில் தீ பிடித்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மருத்துவமனையில் குளிர்சாதன கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. நோயாளிகள் இல்லாத பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டது. கொடைக்கானலில் காலை முதல் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதுடன் மழையும் பெய்வதால் பழனி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மிதமான மழை பெய்வதுடன் அதிக பனிமூட்டம் இருந்தது. இதனால் மலை சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு புலம்படாமல் இருந்தது. வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலையில் இருந்தது. பழனி மலை சாலை குறுகிய சாலையாக உள்ளதாலும் அதிக பனிமூட்டம் சூழ்ந்ததாலும் வாகனங்கள் வரிசையாக அணிவகுத்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் கொடைக்கானல் பழனி சாலையில் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்பு சுவரில் வேன் மோதியதால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் இருந்து தென் மாவட்டத்தை நோக்கி சென்ற கனரக வேன் செங்கல்பட்டை அடுத்த இருங்குன்று பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது சாலை தடுப்பு சுவரில் மோதியது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்துக்குள்ளான வேனை கிரேன் மூலமாக மீட்டு அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தின் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருங்குன்றப்பள்ளி முதல் பழவேலி வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறும் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 20 அணிகள் பங்கேற்றுள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளையொட்டி பொள்ளாச்சியில் கூடைப்பந்து போட்டி நடைபெறுகிறது. திமுக இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் ஏற்பாட்டில் நடைபெறும் போட்டியை மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 20 அணிகள் பங்கேற்றுள்ளனர். கோவை அணிக்கும் சேலம் அணிக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் வீரர்கள் துள்ளி குதித்து விளையாடி புள்ளிகளை சேர்த்ததை கண்டு அங்கிருந்த பார்வையாளர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இந்த போட்டியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்படுகிறது. தொடக்க நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் சியாமலா, திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன், காங்கிரஸ் தலைவர் சக்திவேல், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா 6ஆம் நாளில் 63 நாயன்மார்களுக்கு அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து தீபார்த்தனை நடைபெற்றது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் 6ஆம் நாளில் ராஜகோபுரம் அருகில் உள்ள திட்டி வாயில் வழியாக 16 கால் மண்டபத்தில் யானை வாகனத்தில் விநாயகரும், வெள்ளி யானை வாகனத்தில் சந்திரசேகரும், 63 நாயன்மார்கள் விமானங்களிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சிவனடியார்கள் சிவபுராணத்தையும் 63 நாயன்மார்களின் பாடல்களையும் பாடி வந்தனர். அப்போது 63 நாயன்மார்களை தங்கள் தோள்களில் சுமந்த பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடல் சீற்றம் அதிகம் உள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 3000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடல் அதிக இரைச்சலுடன் பொங்கி எழுந்து 5 அடிக்கு மேல் அலைகள் எழும்புகின்றனர். பழவேற்காடு வட்டாரத்தில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. 3000க்கும் மேற்பட்ட படகுகளை பாதுகாப்பாக கரையில் கட்டி வைத்துள்ளனர். 2 நாட்களாக மீனவர்கள் கடலுக்குள் செல்லாததால் மீன் ஏலக்கூடம் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் மீன், நண்டு, இறால் ஆகியவற்றின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே முத்தன் விடுதியில் புயலின் தாக்கத்தால் சாலையோரம் இருந்த 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரம் சாய்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சூறை காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கரம்பக்குடி அருகே முத்தன் விடுதியில் இருந்த 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரம் சாலையில் சாய்ந்து விழுந்தது. இதனால் கரம்பக்குடி தஞ்சாவூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த புளிய மரத்தின் கிளை அருகே இருந்த மின்கம்பத்தில் விழுந்து மின்கம்பம் உடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக மின் விநியோகம் தடைப்பட்டது. தகவலறிந்து வந்த மின்சார வாரியத்தினரும் பொதுமக்களும் ஜேசிபி இயந்திரம் கொண்டு புளிய மரத்தை அப்புறப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கீழத்தோட்டம், ஏரிப்புறக்கரை ஆகிய கடல் பகுதிகளில் கடல் நீர் சாலை மட்டத்தை விட 1/2 அடி உயர்ந்துள்ளதால் குடியிருப்பு பகுதிகளில் கடல் நீர் உட்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஏரிப்புறக்கரை, கீழ்த்தோட்டம் ஆகிய ஊர்களில் கடல் நீர் பெருக்கெடுத்து துறைமுக வாய்க்கால் முழுவதும் தண்ணீர் நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து கடல் நீர் பெருக்கெடுத்ததால்
குடியிருப்பு பகுதிக்குள் கடல் நீர் உட்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த கஜா புயலின் போது கடல் நீர் பெருக்கெடுத்து ஏரி புறக்கரையில் குடியிருப்புக்குள் கடல் நீர் புகுந்ததால் இப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் தற்போது கடல் நீர் பெருக்கெடுத்ததால் இப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். புயல் காரணமாக காரைக்காலில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மீட்பு பணிக்காக 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்துள்ளனர். புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளிலும் கடலோர பகுதிகளிலும் பாதிப்புகள் ஏற்பட்டால் மீட்பு பணிக்காக 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் காரைக்காலுக்கு வந்துள்ளனர். அவர்கள் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், மாவட்ட உதவி ஆட்சியர் பூஜா ஆகியோரை சந்தித்து மழை பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பல்வேறு தாழ்வான பகுதிகளை ஆய்வு செய்தனர். வணக்கம் சார், நாங்கள் NDRF 04th பட்டாலியன் அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கோம். இது வந்து தேசிய பேரிடர் மீட்பு படை தமிழில் சொன்னால். நாங்கள் வந்துட்டு 2 டீம் வந்து கேட்டிருந்தாங்க. புதுச்சேரி மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2 டீம் வந்து, ஒரு டீம் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இருக்காங்க, இன்னொரு டீம் வந்து நம்ம காரைக்கால் மாவட்டத்துக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ எங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எக்யூப்மெண்ட் டீம். அதாவது எங்கள்கிட்ட வந்து பேரிடர் காலத்தில் வந்து மீட்பு பணிக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் எங்கிட்ட இருக்குது. ரப்பர் படகுகள், மரம் வெட்டும் கருவிகள், அதுபோக பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொலைத்தொடர்பு சாதனங்கள், சேட்டலைட் ஃபோன், இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட் எங்கிட்ட இருக்குது. அது கூட வந்து மெடிக்கல் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முதலில் உதவி சிகிச்சை அளிப்பவங்க வந்து எங்கள் கூட இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. யாருனாலும் மெடிக்கல் எமர்ஜென்சி யாரும் கேட்டாங்கன்னா உடனடியாக எங்களோட டீம் இருக்காங்க. எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து மெடிக்கல் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், முதலுதவி சிகிச்சை அளிக்கிறவங்க இருக்காங்க. இமிடியேட்டாக நாங்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகாலை முதல் இடைவிடாமல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அம்மாப்பேட்டை அருகே புத்தூரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கினர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து பயிரிட்ட நிலையில் அவை நீரில் மூழ்கி உள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் வடிகாலை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகைகளை அடகு வைத்து கடன் வாங்கி தான் விவசாயத்தை செய்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் முறையாக வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததனால் இந்த மாதிரியான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட இடங்களை வேளாண் துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான ஏக்கர் தற்போது கடந்த மழையிலேயே முழுவதும் அழுகி வீணாகி போய்விட்டது. இந்த மழை தொடருமேயானால் இன்னும் பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்படும். உடனடியாக ஏக்கருக்கு 30,000 நிவாரணம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். ஆர். செந்தில்குமார், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட துறை செயலாளர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் புயலை முன்னிட்டு மீனவர்கள் தங்கள் விசை படகுகளையும் நாட்டு படகுகளையும் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆதிர்ணாம்பட்டினம், மல்லிப்பட்டினம், ஏரி புறக்கரை தோட்டம் ஆகிய பகுதிகளில் மழையால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. புயல் முன்னெச்சரிக்கையாக படகுகள் அனைத்தையும் கரையோரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். 10 நாட்களுக்கு மேலாக மீன்பிடிக்க செல்லாததால் தங்களது வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மழையால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடியில் புயலின் தாக்கத்தால் 3 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பியது. வங்கக்கடலில் உருவான புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் கடுமையாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. மறு அறிவிப்பும் வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் தரகம்பாடி, சின்னூர்பேட்டை, சின்னக்குடி, பூம்புகார், கொடியம்பாளையம், பழையாறு, திருமுல்லை வாசல், தொடுவாய், மாணிக்கப்பங்கு உள்ளிட்ட 28 ஊர் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 750 விசை படகுகள், 5000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் துறைமுகங்களிலும் கடற்கரையிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். தரகம்பாடியில் கடல் அலைகள் 3 மீட்டர் உயரம் மேல் எழும்புவதால் துறைமுகத்தில் உள்ள 10ற்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தனர். மீட்பு பணிக்காக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 33 பேர் தரகம்பாடியிலும், மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் 31 பேர் சீர்காழியிலும் முகாமிட்டுள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை அதிக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து 1300 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், மின்னணுவியல் துறை செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் பூண்டி நீர்த்தேக்கத்தை பார்வையிட்டனர். நாளை அதிக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் பூண்டி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு நொடிக்கு 1000 கன அடியில் இருந்து 1300 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில எல்லா முன்னேற்பாடுகளும் போதிய அளவுல செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பா பேரிடர் மீட்பு படைகள் கிட்டத்தட்ட என்டிஆர்எஃப் டீம் ஒரு 2 டீம் ஆவடியில பூஜமல்லியில ஸ்டேஷன் பண்ணிருக்காங்க. எஸ்டிஆர்எஃப் டீம் ஸ்டேஷன் பண்ணிருக்காங்க. ஃபயர் டீம்ஸ் ஒரு 9 டீம்ஸ் ஸ்டேஷன் பண்ணிருக்காங்க. கோஸ்டல் ஏரியாஸ் பழவேற்காடு போன்ற பகுதிகளில் சிறப்பு கவனம் எடுத்து தனி குழுக்கள் மண்டல அலுவலக தலைமையில தனி குழுக்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு காலையில கூட ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருந்தோம். சில இடங்களில் பார்வையிட்டோம். எங்கெங்கெல்லாம் முந்தைய காலங்களில் மழை வரும் பொழுது அதிக நீர்த்தேக்கம் இருந்ததோ, வாட்டர் ஸ்டாக்கேஜ் அதிகமா இருந்த இடங்கள்லாம் அந்த முன்னேற்பாடு, ஏன்னா சில லோ லைங் ஏரியாஸ் நம்ம என்னதான் ட்ரெயின் எல்லாம் போட்டாலும் அது போகாது, அங்கெல்லாம் மோட்டார்கள் செய்வதற்கும் அங்க தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கு இது பண்ணியிருக்காங்க. அதே போல எலக்ட்ரிக்கல் இவி டிபார்ட்மெண்ட்ல அவங்களும் ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பாக கடற்கரையோர பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் அந்த மின்கம்பங்கள் சேதமடைவதற்கு வாய்ப்பும் அங்கேயும் தகுந்த குழுக்கள் போட்டு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. புயலின் தாக்கத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் புயல் நிலவுவதால் தூத்துக்குடியில் வழக்கத்தை காட்டிலும் கடல் சீற்றமாக உள்ளது. கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதால் கடல் அடியில் இருந்த பாசி போன்ற தாவரங்கள் பெருமளவில் கரை ஒதுங்கி உள்ளனர். மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கடற்கரை பகுதிகளுக்கு தேவையில்லாமல் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள அரசு நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கவிதா ராமு, ஆட்சியர் ஸ்ரீகாந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம், காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி, மயிலாடுதுறை நகரமன்ற தலைவர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புயல் மழை பாதிப்புகள் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த மழையில் 160 குடிசை வீடுகள் முழுமையாகவும் 22 ஓட்டு வீடுகள் பகுதியளவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே காளியப்பன் நல்லூர் ஊராட்சியில் கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. காளியப்பன் நல்லூர் ஊராட்சியில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள்ளே புகுந்த தண்ணீரை பாத்திரத்தை கொண்டு வெளியேற்றும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். இப்பகுதிக்கு செல்லும் சாலையிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் இருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் அவதியடைந்தனர். புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தரகம்பாடியில் தாழ்வாக உள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் சிகிச்சை பெற்று வந்த வெளி நோயாளிகள், மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள் என அனைவரும் அவதியடைந்தனர். இந்த மழைநீர் வடிய 2 நாட்கள் ஆகும் என கூறுகின்றனர். பேரூராட்சி நிர்வாகம் வடிகாலை சீரமைத்து மழைநீரை வடிய வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசிடம் இருந்து நிதி வராததால் தமிழ்நாட்டில் பணிகளில் தொய்வு. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் குற்றச்சாட்டு. செங்கோட்டையின் தாவேகாவில் இணைந்ததால் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாதிப்பு இல்லை என துரை வைகோ பேட்டி. அதிமுகவிற்கு வழக்கமாக கிடைக்கும் வாக்குகள் கிடைக்கும் என்று கருத்து. வங்கக்கடலில் நிலவும் புயலின் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை. நாளை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டையில் அதிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. உக்ரைன் தலைநகர் மீது 36 ஏவுகணைகள், 600 ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல். மின் நிலையங்கள் சேதமடைந்துள்ளதால் 6 லட்சம் பேர் இருளில் மூழ்கியுள்ளதாக தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.